காலைதோறும் புதியவை. ஒரு புதிரான செயல்முறை. ஜூலை 16. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ரோமர் 12:15. பொதுவாக கண்ணீர் நம்மை சங்கடமான நிலையில் கொண்டுவிடும். யாராவது அழுதால் என்ன சொல்வது என்று நாம் திகைத்து நிற்பது இயல்புதானே. ஏதாவது சொல்லி அவர்களுடைய அழுகையை நிறுத்த முயற்சிப்போம். கண்ணீர் சிந்துவது ஏற்க முடியாத ஒரு அனுபவம் என்று நமக்கு போதிக்கப்பட்டு இருக்கிறதோ? ஜெயிக்கிறவர்கள் அழுவதில்லை என்ற ஒரு நிதானமும் உண்டு. இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 எருசலேமின் நிலையை கண்டு கண்ணீர் விட்டார். மற்றும் தனது தோழன் லாசருவின் கல்லறை அருகே கண்ணீர் விட்டார். மேலும் கெத்சமனே தோட்டத்தில் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீருடன் விண்ணப்பம் பண்ணினபடியால் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். பிறருக்கு உதவுவது நல்லதுதான். ஆனால் பவுலார் இங்கு ஒரு சிறிய எளிய ஆனால் வல்லமையான ஒரு செயல்முறையை விளக்குகிறார். துயரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பதை காட்டிலும் அவர்களோடு நாம் சேர்ந்து கண்ணீர் சிந்தலாம் என்று கூறுகிறார். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். மென்மையான வார்த்தைகளும் நல்ல ஆலோசனைகளும் அவசியம்தான். ஆனால் அது போதுமானதல்ல. பிறருடைய வேதனையோடு நாம் கலந்திருப்பது அவர்களுடைய வேதனையை குறைக்கக்கூடிய மருந்தாகும். இது ஒரு புதிரான செயல்முறையாக இருக்கலாம். ஆனால் தேவனால் விரும்பப்படுகிற ஒரு காரியம். ஒரு மெய் கிறிஸ்துவனாக நாம் பிறரின் துயரத்தில் கண்ணீர் சிந்தலாம். இது ஒரு நல்ல கிறிஸ்துவ அடையாளமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஜெபம். ஆண்டவரே, பிறர் வேதனையில் நாங்கள் உம்முடைய வார்த்தையினால் ஆறுதல் படுத்த ஞானத்தை தாரும். ஆமேன்.